நாங்கள் ஒசூர்லேருந்து சுமார் விவசாயிகள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியிலிருந்து கூட நிறைய பேர் வந்திருக்கோம். அதாவது கிரானைட் மற்ற துறையிலிருந்து கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க. நாங்கள் கூட கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் பேசுறதுக்காக நான் கேட்டுக்கிறேன். இந்த சுரேஷ் சாமனப்பள்ளிட்டு நான் இங்க கேட்டுக்கிறது என்னன்னா, ஆல்ரெடி ஒசூர்ல இண்டஸ்ட்ரீஸ் ஓரளவுக்கு 60% ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இன்னும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. நாங்க வரவேற்கிறோம். அதே விதத்துல நிறைய ரோடு வந்தது. அது ரோட்ஸ் கூட ஃபார்மர்ஸ் நிறைய லேண்ட் கொடுத்தோம். அது கூட நாங்க வரவேற்றோம். இப்போ நம்மளோட கேள்வி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நிறைய நாங்க விவசாயிங்க உற்பத்தி பண்ற பொருள் என்னன்னா, இப்போ புளோரிகல்ச்சர் நம்ம எடுத்துக்கினா எல்லாம் நிறைய பூ எக்ஸ்போர்ட் கூட இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஒசூர். ஐயா, நம்ம இந்தியாவிலே நம்பர் 1 பூ உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அது கூட நீங்க கவனம் வச்சு பூ உற்பத்திக்கு நீங்க ஊக்குவிக்கணும். அதே விதத்துல வெஜிடபிள்ஸ் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டிலேயே எங்குமே கிடையாது. நாங்க உற்பத்தி பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லா விதவிதமான வெஜிடபிள்ஸ் இந்த கிருஷ்ணகிரி மக்களுக்கு, இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு கூட ஒசூர் இந்த வர வெஜிடபிள்ஸ் தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உலக லெவலில் அனுப்பிட்டு இருக்காங்க. கேப்சிகம் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் நம்ம உலக லெவலில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பட்டர் ஃப்ரூட் இன்னைக்கு கோவா, கோகோனட், இந்த மாதிரி பலவிதமான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபிளவர்ஸ் நம்ம ஒசூர் மாதிரி உற்பத்தி பண்ற நகரம் எதுவுமே இல்லையா. நல்ல சாயில், நல்ல விவசாயிங்க, நல்ல இது இருக்கு. அதனால நீங்க இந்த எல்லா துறைக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இந்த கனவு திட்டத்துல ஒரு கனவா வைக்கிறீங்க. ஐயாக்கு ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். அதே விதத்துல நீங்க புதுசா கொண்டு வந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு எல்லாம் எஸ்டிஆர் ஆகட்டும், அவுட்டர் ரிங் ரோடு ஆகட்டும், நம்ம பாகலூர் பைபாஸ் ஆகட்டும், 844 ஆகட்டும், எல்லா ரோடு அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடு, எல்லா ரோடுக்கும் மக்களுக்கு நிலம் கொடுத்தோம். 5 சிப்காட்டுக்கு நிலம் கொடுத்தோம். அதே விதமாக 12 ஹவுசிங் போர்டு கூட நிலம் கொடுத்தையா. ஒசூர் மக்கள் விவசாயிகள் எல்லா நிலமும் 60% நிலங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டா. அதே விதமா நாங்க விவசாயிகளை கொடுத்த நிலத்துக்கு கைட்லைன் வேல்யூ இல்லாதனால ரொம்ப குறைவான ரேட் வாங்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட கைட்லைன் வேல்யூ 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் 10 லட்சம் தான் இருக்கையா. 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ற கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு 4 கோடி 5 கோடி இருக்கையா. நீங்க கைட்லைன் வேல்யூ எங்க இடத்துல 4 கோடி 5 கோடி பண்ணுங்கய்யா. அதே விதத்துல நம்ம விவசாயிகளுக்காக இப்போ எல்லா விதமான பொருள்களை உற்பத்தி ஆகிற பொருளுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்பரா கொடுக்கலையா. அதே விதமா நாங்க விவசாயிகள் மற்ற மாநிலங்களோட உட்பட்ட நம்ம ஒசூர் ரொம்ப நல்லா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கையா. நம்ம எல்லா விதமா வேணும். கிழவரப்பள்ளி டேம் ரிசர்வ் இருக்கையா. அந்த கிழவரப்பள்ளி டேம்ல வர தண்ணி மோசமா இருக்கையா. அது பில்டர் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வரணையா. அதே விதமா இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சையா. இனிமேல இண்டஸ்ட்ரீஸ் வந்தா நாங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் வாழ்வாதாரமே இல்லாம போயிடுறையா. தயவு செஞ்சு இனிமே புது திட்டங்கள் ஒசூர் மேல திணிக்காம நம்ம ஒசூர் மக்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஜோனா இருக்கிற நிலத்தை அறிவிக்கணையா. நம்மள அது கனவு திட்டமா மாறினையா. ஐயா, நாங்க இங்க வேண்டுகிறோம் உங்களை. ஐயா, நீங்க தினேஷ் சார் அவர்கள், நம்ம கலெக்டர் சார் நிறைய திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்கீங்கய்யா. நாங்க உங்களை வரவேற்கிறோம். ஐயா, நம்மளுக்கு வேண்டுகோள் என்னன்னா, விவசாயிகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய இண்டஸ்ட்ரி பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிட முடியாது ஐயா. நாங்க பொருள் இன்னைக்கு எல்லா விதமான விவசாய பொருட்கள் இன்னைக்கு உலக லெவல்ல டாப்ல இருக்கையா. நீங்க பட்டர் ஃப்ரூட், இப்போ லேட்டஸ்டா பட்டர் ஃப்ரூட், டிராகன் ஃப்ரூட், இந்த மாதிரி பல விதமான ஆம்லா, அப்புறம் கோவா, இந்த மாதிரி நிறைய உற்பத்தி பண்றையா. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட குவாலிட்டியான வெஜிடபிள்ஸ் ஒசூர்ல தாயா. நிலம் கூட நல்ல ரெட் சாயில். அந்த சாயில் நீங்க விட்டு கொடுத்து இப்போ நாங்க விவசாயிகளுக்காக இது இருக்கிற நிலங்கள் எல்லாம் இந்த திட்டத்துக்கு எடுத்துக்காம நம்ம விவசாயிகளுக்காக நம்மளுக்காக விட்டு கொடுக்குறீங்க வேண்டுகிறையா. జిల్లాలోని దేవరాజ్ మహాల్లో జరిపినటువంటి
మన చీఫ్ మినిస్టర్ మున్నోపు దిట్టం సంబంధంగా ఈరోజు మన 3 తాలూకాల నుండి రేణికోట, ఓసూరు, వేపనపల్లి సమీపంలో ఉండే అన్ని రైతులు వచ్చి దాంట్లో కలుసుకొని మనకు ఏమి కష్టాలున్నో దాన్ని పరిహరించేదానికి కలెక్టర్ ముందర పెట్టినాము. ఏ విధంగా పెట్టినామంటే మనకి ఈ ఓసూరు కానీ మన 2-3 తాలూకాల్లో ఈ ఒక ఫ్రూట్స్ కానీ వెజిటేబుల్స్ కానీ మనము హైయెస్ట్ మనం ప్రొడ్యూస్ చేస్తూ ఉన్నాము. మనకు ముఖ్యత్వం ఇచ్చి మన తాలూకాల ఏ ఒక ల్యాండ్ నేను గ్రీన్ జోన్గా అరివేయాలని ఒక కోరిక పెట్టినాము. అదేవిధంగా మన యొక్క పొందే పంటలకి మంచి గిట్టుబాటు ధర రావాలా, మంచి ఇది కావాలా, మనకి తెల్లపల్లి డ్యామ్ నుండి ఫిల్టర్ చేసి మన నీళ్లు ఇవ్వాలా. అదేవిధంగా వ్యవసాయదారులు ఉండే నిత్యం నేలని ఏ విధంగానూ ఏ ఒక్క తిట్టానికి ఎత్తుకోకూడదని మన కలెక్టర్ గారికి ముఖ్యమైన కోరిక పెట్టి పిటిషన్ ఇచ్చి దీనికి వాళ్ళకి ఈ తిట్టాన్ని నెరవేరుస్తారని కోరుకుంటున్నాను.